ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசேப் கிச்சன். நம்மளோட லைவ் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே வந்து 15 ஆகிடுச்சு. டே 15 ஆகிடுச்சு. இப்போது 10வது நாள் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போடுறேன் டயட் வீடியோ. காலையில் எழும்பி வெறுமையில் தண்ணி குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு கப்பு டீ இனிப்பு போடாமல் எடுத்துருந்தேன். அப்புறம் காலை உணவுக்கு கொஞ்சம் பப்பாயா சாப்பிட்ருந்தேன். பப்பாயா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பப்பாயா இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுவேன். பப்பாயா சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து அந்த தட்டு இட்லி என்கிட்ட எந்த இட்லி பாத்திரமும் அங்கே ஒரு இதாகிடுச்சு. அதில் வந்து இட்லி இப்போ ஊற்றவே முடியலை அப்படின்ட்டு ரீசெண்டாக வந்து ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று வாங்கியிருந்தேன். லோக்கல் மார்க்கெட்டில் போய் தான் வாங்கியிருந்தேன். 1500 ஆச்சு. அது கூடவே இந்த இட்லி எடுக்கிறதுக்கு இந்த சின்ன கரண்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஸ்பூனு. அப்புறம் வந்து அதுக்கு மேலேயே இந்த மாதிரி ஒரு தட்டு கொடுத்துருந்தாங்க. குட்டி இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அது கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்து 3 இட்லி தட்டு, மொத்தம் வந்து 20 இட்லி வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பாப்பா வந்து எனக்கு இதில் இட்லி ஊற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் கேட்குறா. சரி அப்படின்ட்டு நானும் போட்டு கொடுத்தேன். எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அப்புறம் வந்து இதை என்ன பண்ணுறது, இந்த பொடி இட்லி மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் காலையில் நமக்கு அதுக்கான டைம் இருக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சமைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு சரின்ட்டு அந்த இட்லியை மட்டும் ஊற்றி கொடுத்தேன். தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அடுத்து வந்து பெரிய இட்லி தட்டில் ஊற்றிருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஸ்டீல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அலுமினியம் பிடிக்காது. அலுமினியத்தில் பார்த்திங்கன்னா இட்லி வந்து அந்த குழி ஆழமாக இருக்கும். அதில் வந்து ஊற்றி எடுக்கிறப்போ இட்லி வந்து கொஞ்சம் மெத்தாக இருக்கும். இது இட்லி நல்லா சாப்பிட்டா தான் இருக்கும். ஆனால் குழி ஆழம் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த இட்லி சாப்பிட்றது வேறு கடுப்பாக இருக்கும். இட்லி ரொம்ப பிடிக்கும். இட்லி சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஆனால் இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, இட்லி வந்து நல்லா மெத்தாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்புறம் வந்து நான் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து சில பொருட்கள்லாம் ஆர்டர் போட்டு அதுக்கான ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. அதில் வந்து நான் மெத்தைக்கான கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நான் என்னோடய வீட்டில் கொண்டு போகிறப்போ மெத்தையில் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். இதை பற்றின ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோஸ் எல்லாம் போடுறேன்னா. அடுத்து வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தோசை, அப்புறம் வந்து முள்ளங்கி பொரியல், கூட வந்து முட்டை ஒரு மாதிரி கலக்கி மாதிரி செஞ்சு முட்டையும் ஒரு மீனும் வச்சு சாப்பிட்ருந்தேன். டயட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னாச்சுன்னா, ரீசெண்ட் டேஸாக சரியாக வீடியோஸ் போடல அப்படின்னா பயங்கர தலைவலி. எனக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது. நான் மைக்ரைன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இந்த தலைவலி தாங்கவே முடியலையா. சர்ஜரி பண்ணதுக்கப்புறமாவும் தலைவலி இருக்குது அப்படின்ட்டு டாக்டரை போய் பார்த்தப்போ அவங்க தான் சொன்னாங்க, செக் பண்ணிவிட்டு அவங்க தான் சொன்னாங்க, இது மைக்ரைன், இது வந்து அப்படி டக்குனெல்லாம் சரி பண்ண முடியாது, சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் மைக்ரைன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இல்லைனா வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் அந்த தலைவலியில் போட்டு படுத்தி எடுக்கும். அந்த தலைவலி ஒரு நாள் வந்துச்சுன்னா அதுக்கான எடுத்துக்கிற டேப்லெட் வேறு ரொம்ப ஹை டோஸ் டேப்லெட் இப்போ கொடுத்துருக்காங்க. அது எடுக்கிறப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்ல, சாப்பிட்ணுன்னு தோணாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் ஆகுது பயங்கரமாக. அந்த டேப்லெட் எடுக்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த டேப்லெட் எடுக்காமல் என்னால் அந்த நாளை வந்து கடத்தி விடவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது. நிறைய சொல்லியிருக்காங்க டாக்டர், அதெல்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்ட்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துலையும் அப்புறம் வந்து டேப்லெட்டையும் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வாங்கி, இந்த சாப்பர் வாங்கி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இது இப்போ இதில் ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி அமுக்கிறது, ப்ரெஷ் பண்ணி எடுக்கிறது. இப்போ எலக்ட்ரிக்லேயே இருக்குது. நம்மக்கிட்ட காசு இருக்குன்னா நம்ம அந்த எலக்ட்ரிக் சாப்பரை யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் இது வாங்கணும். ஒரு 200 சம்திங் வந்துச்சு. இதோட ரேட்டு கூட நான் மறந்துட்டேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன். இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் கோலா நல்லா தான் இருக்குது. இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கினா, ஆன்லைனும் ஆஃப்லைனும் ப்ராடக்ட் வாங்கினா அதோட ரிவ்யூ கொடுக்கவே மாட்டேன். நிறைய கமெண்ட்ஸில் கேட்பாங்க, சிஸ்டர் இது எப்படி இருக்குது சொல்லுங்கள், இது எங்கே வாங்குறீங்க, நிறைய வரும் கமெண்ட்ஸ். அப்போல்லாம் கண்டுக்க மாட்டேன்னா இது நம்ம ஷேர் பண்ணணுமா அப்படின்னுலாம் யோசிப்பேன். அது அவங்கவுங்க விருப்பம், அப்படி வாங்கட்டும் அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டுருவேன். ஆனால் இனி ஓகே, நீங்கள் ரொம்ப கேட்குறனாலையும் சரி, நம்ம வந்து இன்னும் வெயிட் லாஸ் போட்டு உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா அப்படின்ட்டு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் சாயங்காலம் போல் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, பீனட் பட்டர் நான் வாங்கி வச்சுருக்கேன் கடையிலேருந்து. அதில் வந்து இனிப்பு சேர்க்கவே இல்லை, இனிப்பே இருக்காது. அதுவும் அது கூட வந்து ஒரு பழமும் கட் பண்ணி வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு போயிருந்தேன். பேக்கிங் ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இனி கிறிஸ்மஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா, அப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அதுக்கு எப்படியா, அதனால் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே அந்த ப்ளவுஸுக்கான ரிவ்யூ வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இனி ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி பாருங்கள். நான் ரிவ்யூ எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.
அந்த ப்ளவுஸ் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன், மீஷோவில் வாங்கினேன். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். இன்ஸ்டாவில் வீடியோ இருக்குது, அதுக்கு கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஎம்மில் வந்துடும். இந்த சாரீ வந்து இது சாரியுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன், 500 ருபீஸ். இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த காதி காட்டன் இருக்கு இல்லையா, அதுதான். நான் நினச்ச டிசைன் வந்து எனக்கு கிடைக்கல, பட் இது வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்டும் பாப்பாவும் சேர்ந்து புடவை இப்படி காட்டு, அப்போ தான் அந்த டிசைன் தெரியும் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. வெயிட் வந்து காட்டலை அப்படின்னு நினைப்பீங்க. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் 10ஆவது நாள் இனி 20ஆவது நாள் வந்து என்னோடய வெயிட்டை நான் காட்டுறேன் அப்படின்னு. பெருசாக வெயிட் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை. ரீசன் வந்து ஒன்று தான், டேப்லெட் அதிகப்படியாக எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சாப்பாட்லேயும் கொஞ்சம் இந்த சாயங்காலம் பீனட் பட்டர் எல்லாம் வச்சு நான் ப்ரெட்டெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அது வந்து டயட்டில் எடுக்கலாம் தான், இருந்தாலும் நான் அதை எடுக்க மாட்டேன். இந்த முறை எடுத்திருக்கேன். இப்போ அதோட ரிசல்ட் எல்லாம் 20ஆவது நாள் தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவியலும் 5 மணியோட டின்னரை முடிச்சுட்டேன். டின்னருக்கு வந்து கொஞ்சம் அவியல், அப்புறம் வேக வச்ச ஒரு முட்டை, கொஞ்சம் சிக்கன், இவ்வளவும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிருந்தேன். எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன், வாக்கிங் பண்ணியிருந்தேன். பார்க்கலாம் 20ஆவது நாள் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சமாவது வெயிட்டு குறைஞ்சிருந்தா எனக்கும் ஹாப்பி தான். குறையிலனாலும் பரவாயில்ல, நமக்கு ரொம்ப குறைக்க வேண்டாம், அதனால் பொறுமையாக பண்ணால் போதும். பட் டயட்டில் தான் இருக்கேன், பார்க்கலாம் எப்படின்னு. ஃபுல் வீடியோ வரல அப்படின்னாலும் ஷார்ட்ஸில் வந்து டெய்லி முடிஞ்ச அளவு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ டெய்லி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நிறைய ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. நான் எனக்கு சரின்னு பட்டது மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். நல்லா இருக்கிறது மட்டும்தான் நான் வாங்கி யூஸ் பண்ணி அதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக போடலாம். வெறும் வெயிட் லாஸ் போடுறப்போ உங்களுக்குமே போர் அடிக்கும், கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதில் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கண்டென்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.